குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வரார், கேதுவோடு சேர போகிறார். அப்போ எனக்கு எப்படி சார் இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை தானேங்க. குரு பெயர்ச்சி வந்தால் கல்யாணம் நடக்குமா, வீடு கட்டலாமா, குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகுமாவா, நான் சுப பலன்களாக நிறைய கிடைக்குமே சார். இப்போ சனீஸ்வரர்னாலே ஒரு பயம். குரு சுபர், சுபத்தை தருவாரா அதை சொல்கிறது தானே இந்த குரு பெயர்ச்சி. ஆகவே மனசில் எந்த ஒரு கஷ்டத்தையும் வச்சுக்காதீங்க. ஒரு பயமே இல்லாமல் சும்மா ஜம்முன்னு ரிலாக்ஸ்டாக உற்சாகம் தரும் உச்ச குரு எப்படிப்பட்ட பலன் தருவார் அப்படிங்கிறத 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களோடு சொல்லியிருக்கேன். வாங்க அத்தனை பேரும் அதை பார்ப்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வேஜனா சுகினோ பவத். கடகராசி நேயர்களுக்கு உண்மையிலேயே இந்த குரு உற்சாகத்தை கொடுத்தா கூட அடப்போங்க சார் அப்படிங்கிற மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்கும். இல்லை சார், உங்களுக்கு இந்த கடகம் சந்திரனுடைய பலம் பெற்றவர்கள். சிந்தனை சிதறி போகும். உங்களுக்கு சீரான சிந்தனை வேணும். இப்போ எனக்கு ஒரு புத்தி சொல்கிறீங்க, எனக்கு ஒரு வழி சொல்கிறீங்க அப்படின்னா தெளிவாக சொல்லுவீங்க. அந்த மாதிரி சிதறி போகிறதுக்கு என்ன காரணம்னா, கடந்த 5 வருடம் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம். உங்களுக்கு என்ன சார், நீங்கள் பணத்தை வாங்கிட்டு நீங்கள் போகிறீங்க ஜோதிடர் சொல்லிவிட்டு. ஆனால் நான் பட்ட கஷ்டம் எனக்கு இந்த 5 வருஷத்தில் என்ன கஷ்டம், பண கஷ்டம், மன கஷ்டம், இன்வெஸ்ட்மெண்ட்டு, லாஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அடுத்தவனுக்கு உதவ போய் உபத்திரவத்தில் மாட்டினது, சொந்த பந்தங்கள் எல்லாமே விரோதமாக போயிடுச்சு. இதையெல்லாம் நீங்கள் சரி கட்டி வரணும். எப்போவுமே உற்சாகம் தரக்கூடிய கிரகங்கள் ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துருவான். உபத்திரவத்தை விட உற்சாகம் தருவது தான் நம்ம நிறைய பார்க்குறோம். அதுதான் குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நம்பிக்கையோடு இருங்க, வெற்றி பெற போகிறீங்க. நல்ல உத்தியோகம் வரப்போகுது, இடமாற்றம், ப்ரமோஷன், அதிக சம்பளம், நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பாக்கியம் பெற்று வீடு வாங்கி வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்க. எவ்வளோ நாளாக அந்த எல்லாம் பாதியில் நின்றுட்டு இருந்தது. வம்பு வழக்குகள்லாம் விலகி போயிடும். சொந்தங்கள் பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க. இது வரைக்கும் உங்கள் காதுபட உங்களை ரொம்ப கேவலமாக பேசினவங்க உங்கள் பேரும் புகழையும் பாட ஆரம்பிச்சிடுவாங்க. சார் அவருக்கு என்ன சார் ரொம்ப நாலேஜபிள் பர்சன் சார். கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்த வம்பு வழக்குகள்லாம் இப்போ வெளியே எடுத்து போட்டு தங்கமாக மாறும். அதே மாதிரி உங்களை வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வரும். வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் புதிய புதிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அதை விட வாய்ப்புகள் உங்கள் அதிர்ஷ்ட கதவுகளை திட்டும். படிக்கிற பசங்களுக்கு இது ஒரு அருமையான காலம் சார். எதிர்காலத்தை நல்ல திட்டம் போட்டு படிங்க. எனக்கு இப்படிப்பட்ட சப்ஜெக்ட் படிக்கணும், நான் இப்படி போகணும். இப்போ எல்லா பசங்கள்லாம் ரொம்ப யூடியூப் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அதே நேரத்தில் படிக்கிறதுல ரொம்ப கெட்டியாக இருக்காங்க. சார் 100க்கு 100 மார்க் வாங்குறாங்க சார். நீங்கள் லாங்குவேஜில் போய் 100க்கு 90 மார்க் வாங்குறதே கஷ்டம். 100க்கு 100லாம் வாங்குறாங்க. அப்போது அந்த அளவுக்கு தன்னை வளப்படுத்திக்கிறாங்க, அந்த அளவுக்கு தன்னை புத்தியை தெளிவுபடுத்துகிறாங்க. இன்றைக்கி அதே மாதிரி ஃபாரின் லாங்குவேஜஸில் நிறைய படித்து வெளிநாட்டில் போய் அங்கேயும் கோல் வச்சுறாங்க. அரசாங்க உத்தியோகத்தில் எல்லா கீ போஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் நிறைய இருக்காங்க. இதற்கெல்லாம் கடகராசிக்கு கடல் கடந்து போகக்கூடிய உற்சாகமான பலன்கள் சேரும். திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் சேருமானா கண்டிப்பாக வரும். உங்கள் கிரகத்தினுடைய முழு லாபத்தையும் தரக்கூடியவர் இந்த கலியுகத்தில் வெங்கடாஜலபதி தான். இதை நான் சொல்லி தான் நீங்கள் கேட்கணுமா என்ன? எல்லாருக்குமே தெரியும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்காக காத்துட்ருக்கார். கடகடன் போங்க. அவர் பார்வைப்பட்டாலே போதும். அவர் மேலே இருக்கிற நவரத்ன அங்கியில் இருந்து வரக்கூடிய அதிர்ஷ்ட கதிர்வீச்சுகளை வாங்கிக்கோங்க.
அதை போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அதில் இருந்த அதிர்ஷ்டம் தான். அதுலேயும் புஷ்கரம் அப்படிங்கிற யமுனை நதியில் குளிக்கிறதும், காசி, கயா, ராமேஸ்வரம், மூதாதையர்களுக்கு தர்ப்பணம், கேதுவோடு சேர்ந்து இருக்கிற குருவுக்கு இந்த காலகட்டத்தில் பண்ணிங்கன்னா மூதாதையர்கள் சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு தாகம் தீரும், பசி போகும், உங்கள் குலமே தழைக்கும், உற்சாகமாக வாழும். உற்சாகம் தரக்கூடிய உச்ச குரு ஞானகாரகனோடு சேர்ந்து ஞானத்தையும் தருவான். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 குரு பெயர்ச்சி சார். குரு உச்சமாவது, கடகத்தில் வருது. இந்த 3 ராசிக்கு நல்லா இருக்குது, அந்த 4 ராசிக்கு நல்லா இல்லை, உலகத்துக்கு இப்படி இருக்குது, உலகத்துக்கு அப்படி இல்லை அப்படின்னு எவ்வளவோ ப்ரிடிக்ஷன். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் குரு உச்சமடைவார். அதுவும் அந்த கடகத்துக்கு அவர் பிரவேசிக்கும் காலம். புஷ்கரம் அப்படின்னு அந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் குரு மாறும்போது, ஒவ்வொரு ராசிக்கு போகும்போது ஒவ்வொரு புண்ணிய நதியில் போய் குரு இருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த மாதிரி கடகத்துக்கு குரு போகும்போது புஷ்கரம் எங்கப்பா அப்படின்னா யமுனா நதியில். இந்த யமுனா நதியில் இந்த வருஷம் நம்ம தீர்த்தம் ஆடினா மகா புண்ணியம். உச்சம் பெற்ற குருவனுடைய முழு பலனும் நமக்கு வந்து சேரும். நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, அங்கே போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க, ஆலங்குடி போங்க, திருச்செந்தூர் போங்க அப்படின்னு அந்தந்த பரிகாரம் எவ்வளோ. ஆனால் பிரபஞ்சத்துக்கே மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தையும் சுபர் இல்லையா, குருனாலே சுபர். சுபர் அப்படின்போது என்ன நமக்கு ஏற்படும்? கல்யாணம் பண்ணுறது, குழந்தைங்க பெற்றுக்கிறது, வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது, நிறைய பணம் சம்பாதிக்கிறது, கடன் தீர்றது, வியாதிகள் போகிறது, மருத்துவ செலவு குறையிறது. இப்படி சுப பலன் தானே. அதனால தானே அந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு உத்வேகத்தோடு நம்ம டிவியில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். என் ராசிக்கு எப்படி சார் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த யமுனை நதியில் தீர்த்தம் ஆடிட்டு புஷ்கரம் நம்ம இந்த ஆண்டு வந்து குரு பெயர்ச்சியை கொண்டாடினோம் அப்படின்னா இந்த வருஷம் முழுவதுமே சுப பலன் அதிகமாக இருக்கும். ஆகவே தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பொது பலனில் எனக்கு பணம் கிடைக்குமா, பட்டம் கிடைக்குமா பார்க்குறேன் நீங்கள் அதுவும் பாருங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. அதே நேரத்தில் இந்த புண்ணியத்தையும் நீங்கள் சார் நான் கடகராசி மட்டும்தானா, மேஷராசி மட்டும்தானா, 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசியா, நான் இந்த நட்சத்திரமாச்சே, நமக்கு நிறைய சந்தேகத்தெல்லாம் விட்டுருங்க. 27 நட்சத்திரம் 12 ராசிக்காரர்களும் நான் சொன்ன அந்த பலன் செஞ்சீங்கன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரம். பக்கத்துலேயே டெல்லியில் யமுனையில் குளிச்சுட்டு வாங்க. அந்த குளியலுங்கிறது புஷ்கரம் அப்படிங்கிற பலன் கிடைக்கும்.